இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். நானோ என் கூட இருக்கிறவங்கள கரப்ஷன் பண்ண மாட்டோம். அது இந்த ரெண்டு கட்சிக்குமே பேராபத்து. இது மாதிரி திமுகல யாரோ அதிமுகலையோ பாஜக யாராவது பேச முடியுமா? அந்த கட்சியில இருக்கிறவனே சிரிப்பான். அழுத்தம் இருக்குதா அப்படின்னு அவர் ரெட்டை அர்த்தத்துல சொன்னாரு. அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. அவர் இன்னொன்னு கிளியரா சொன்னார், இந்த அழுத்தத்துக்கெல்லாம் விஜய் பணிய மாட்டான். இது வந்து அழுத்தம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு மெசேஜாவே அவர் சொல்லிட்டாரா? இந்த ஊடகங்கள் வந்து நரேட்டிவ் செட் பண்ணாங்க. டைம் கொடுத்துட்டாரு அமித்ஷா, கட்சியை கலைச்சிருவாரு, நிறைய நரேட்டிவ் வந்து கடந்த ஒரு மாசமா உலா வந்ததுங்க. இவங்கிட்ட இந்த அழுத்தம்லாம் செல்லுமான்னு சொல்லி பதில் சொல்லிட்டார் ஒரே வரியில. அழுத்தத்தில் இருக்கிறாருன்னு சொல்றவங்க திமுகவும் அதிமுகவும் பதட்டத்தில் இருக்கிறார்கள் சொல்றாங்களா? போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தேர் டெஸ்பரேட். இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க தானே இவ்வளவு நாளா கதை இருந்தது. புதுசா ஒரு ஆள் உள்ள வந்துட்டார் களத்துல. அதனாலதான் இப்ப இவங்க வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. முன்னை விட கடுமையா தாக்கி இருக்காரு. பாஜகவை பேர் சொல்லி தாக்கி இருக்காரு. அதிமுகவை அடிமையாயிடுச்சுன்னு சொல்லி பாஜகவோட அடிமையாக இருந்தார்கள். நேர்முகமா அவங்க வந்து அடிமையா இருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வணக்கம். வணக்கம். தாவேகாவினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. தாவேகாவினுடைய முக்கியமான ஆளுமைகள் எல்லாருமே பேசியிருக்காங்க. வழக்கம் போல இறுதியாக விஜய் பேசினார். இந்த விசில் சின்னம் கிடச்சதுனால விசில் அடித்து இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, இந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த சிபிஐ சென்சார் போர்டு இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய பேச பொருளாக மாறினதுக்கப்புறம் இது தொடர்பாக விஜய் ஏதாவது மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ கூட விஜய் பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது தொடர்பாக பெருசாக பேசலை. ஒரு 2-3 வார்த்தை மட்டும் அழுத்தம் இருக்குதா இல்லையாங்கிறது மட்டும் சொன்னார். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சு? இல்லை, விஜய் எப்போவுமே பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கே உரித்தான ஒரு நக்கல் கிண்டல் அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. பட் ஆனால் இந்த ஊடகங்கள் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா? அதாவது வந்து அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது, அவர் பாஜக கூட்டணியில் போயிடுவார், அவருக்கு வந்து இது டைம் கொடுத்துட்டார் அமித்ஷா, அப்புறம் வந்து அவர் கட்சியை கலைச்சிருவார், தேர்தலில் போட்டி போட மாட்டார், அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது, ஓட்டை பிரித்தா போதும் திமுக ஓட்டை அப்படின்னு அப்படி நிறைய நெரேட்டிவ் வந்து கடந்த ஒரு மாதமாக உலா வந்ததுங்க. குறிப்பாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அவர் கடைசியாக ஒரு பரப்புரைன்னு பண்ணது ஈரோட்டில் தான், டிசம்பர் 18ன்னு நினைக்கிறேன். ஒரு 37 நாளுக்கு மேலே ஆச்சு. ஸோ நிச்சயமாக சில விஷயங்களை பேசுவார் நான் எதிர்பார்த்தேன். பேசினார், அதில் ஒன்றும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. அதே போல் இதெல்லாம் பேச மாட்டார்னு நான் எதிர்பார்த்தேன் சிலதெல்லாம். குறிப்பாக வந்து இந்த ஜனநாயகன் பிரச்சனை அதெல்லாம். ஏன்னா அவர் சினிமாவை பற்றியே பேச மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியல்னு வந்த பிறகு சினிமாவை பற்றி பேச மாட்டாருன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அது நீதிமன்றத்தில் இருக்குது, ஒரு சப்ஜுடிஸாக இருக்குது. அதை பற்றி அவர் பேசி அது வந்து சிக்கலாக்க மாட்டார்ன்றதும் எனக்கு தெரியும். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அழுத்தம் இருக்குதா அப்படின்னு அவர் ரெட்டை அர்த்தத்தில் சொன்னார். ஏன்னா எல்லாரும் வந்து ஈவன் திருமாவளவன் நேற்று கூட நினைக்கிறேன், நேற்றா இன்னைக்கு காலில் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் பாஜகவினர், இந்த படத்தில் இப்படி பண்ணுறது அது சிபிஐ அதெல்லாம் வச்சு அவருக்கு அழுத்தம் வருகிறது பாஜகவிடம், அப்படி என்டிஏ கூட்டணியில் இணையன்லாம். அவர் ஏன் திரும்ப இந்த மாதிரி வந்து ரொம்ப சீப்பாக ஆயிட்டாருன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல சிந்தனை ஆற்றல், கொஞ்சம் கல்வி அறிவு உள்ள ஒரு பொதுநலன் கொண்ட ஒரு தலைவர் திரும்ப. இன்றைக்கும் நான் அவரை மதிக்கிறேன். அவர் கூட்டணி இருப்பது வந்து தவறான கூட்டணியாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் வந்து இப்போ எந்த அளவுக்கு ஆயிட்டாருன்னு சொன்னால், ஆதவ அர்ஜுனாலாம் அவரை போட்டு பொழக்கிற அளவுக்கு ஆயிட்டாருன்றது எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. பதிவு பண்ணுறார். அவர் எதுக்காக இதை விஜய் மேலே வந்து ஏதோ பாஜக அவருக்கு அழுத்தம் கொடுக்குது, அவர் வந்து போயிடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு விஜய்
கேரக்டர் மேல ஒரு தவறான எண்ணத்தை பொது வெளியில உருவாக்க திருமாவளவன் முயல்கிறார். தொடர்ந்து அதை பண்றாரு. அது சரியில்லை. அதாவது வந்து விஜய் வந்து ரொம்ப ஒரு நிதானமான ஆளு, அதிகம் பேசாதவர். அவர் வந்து எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செய்கிற ஆளு. இப்போ இன்னைக்கு அது பதில் கொடுத்தாரு பார்த்தீங்களா அவரு? அழுத்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு அழுத்தமா? இத்தனை வருஷமா இந்த அழுத்தத்தெல்லாம் இல்ல இல்ல, இந்த இவங்கிட்ட இந்த அழுத்தம்லாம் செல்லுமான்னு சொல்லி பதில் சொல்லிட்டார். ஒரே வரியில அதை க்ளோஸ் பண்ணிட்டார் பாருங்க. என்கிட்ட அழுத்தம்லாம் செல்லுபடி ஆகுமான்னு அவர் ஆமா. சொல்றது. அதாவது அதை நான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அழுத்தம் இருக்குது, நான் அதுக்கெல்லாம் அடி பண்ணிச்சிட மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்லன்னு இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அழுத்தம் இல்லைன்னு அவரும் சொல்ல முடியாதுங்க. ஓகே. பல்வேறு முனைகளிலிருந்து அழுத்தம் இருக்குது. அதனால தான் அவர் அதை நிறுத்தி பேசினார் பாருங்க. நிறுத்தி டக்குன்னு மக்களுக்கு அழுத்தம் இருக்குது அப்படின்னாரு. மக்களுக்கு அழுத்தம் இருக்குதுன்னாரு. ஆக்சுவலா அவர் என்ன கன்வே பண்ணிட்டாருன்னா, அழுத்தம் இருக்கிறது, பல முனைகளிலிருந்து தனக்கு அழுத்தம் இருக்குது. ஆனால் அவர் இன்னொன்னு கிளியரா சொன்னார், இந்த அழுத்தத்துக்கெல்லாம் விஜய் பணிய மாட்டான். அவர் ஒரு படத்துல சொன்னார்ல, நான் உன்னை முடிவு பண்ணிட்டேன்னா நானே அதை கேட்க மாட்டேன் என் பேச்சன்னு சொல்லியிருக்காருல்ல. தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் விஜய். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்றது ஒரு திருக்குறள். ஒரு விஷயத்தை நீங்க வந்து செய்யறதுக்கு முன்னால 1000 முறை யோசிக்கலாம், 100 முறை யோசிக்கலாம். ஆனா அதை செய்ய தொடங்கிட்ட பிறகு இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு யோசிக்க கூடாது. அப்ப அது மாதிரி இது வந்து அழுத்தம் கொடுக்கறவங்களுக்கு ஒரு மெசேஜாவே அவர் சொல்லிட்டாரா? அழுத்தம் அவருக்கு இருக்குதுன்றதையும் அவர் இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த அழுத்தங்கள்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்றதையும் தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா முன்னை விட கடுமையா தாக்கியிருக்காரு, பாஜகவை பேர் சொல்லி தாக்கியிருக்காரு. முன்னை விட அதிமுகவை அடிமையாயிடுச்சுன்னு சொல்லி பாஜகவோட அடிமையாக இருந்தார்கள். நேர்முகமா அவங்க வந்து அடிமையா இருக்காங்க, திமுக வந்து மறைமுகமா இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜர் 67 சொன்னார் இல்லையா? அதை நாட் இன் சோ மெனி வேர்ட்ஸ் விஜய் வந்து தெளிவா, அவங்க கொள்கை தலைவர்கள் ஒருவர் தானே காமராஜ், அந்த மாதிரி தான் சொல்லிட்டார். 2ம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால அவருடைய பேச்சு வந்து பெரிய நிறைய விஷயங்கள், அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் வெளியே காட்டலைன்னா கூட ஒரு ரீஅஷ்யூர் பண்ணிடுச்சு அவங்க கட்சி அணியினருக்கு. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நம்பாதீங்க, இந்த வதந்திங்கெல்லாம் நம்ம போட்டியில் இருக்கிறோம், கப்பு முக்கியம் பிகிலுன்னு இருப்பாருங்க. நம்ம போட்டியில் இருக்கிறோம், நம்ம அதிகாரத்தில் வரணும், முக்கியமான ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் அதையும் ஒரு அடிக்கோடிட்டு, ஏன்னா கட்சியிலையும் ஒரு கட்சி வளரும் போது, அதிகாரத்தை நோக்கி நகரும் போது கண்டிப்பாக கோஷ்டிகள் கண்டிப்பா அதெல்லாம் இருக்கு. அதை வந்து தெளிவா சொன்னார், ஒற்றுமையா இருக்கணும்னு. 2வது வந்து இவரு ரொம்ப தெளிவா சொன்னாருங்க ஒரு பாயிண்ட்டை. புஷி ஆனந்த் அதிகமான பேச்செல்லாம் அவருக்கு ஆற்றல் இல்லைன்னா கூட ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னார். தம்பிங்களா, நீங்கள்லாம் வந்து பூத்தில் உட்காருவீங்க, அந்த 5-5:30 மணிக்கு மேலே ஆளுக்கு 20 ஓட்டுன்னு போட்டுக்கலான்னு பேசிக்குவாங்க. அவங்கெல்லாம் பழைய கட்சிங்க, கொட்டை போட்டு பழந்து கொட்டம் போட்ட ஆளுங்க. அவங்கெல்லாம் வந்து 5 டம்மி ஆளுங்களை 5 கட்சியில் உட்கார வச்சு 20-20ன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அது சரியா இருக்கும், அதாவது போலாகாத ஓட்டுகளை போடலான்னு. ஆனால் அவங்க 5 பேரை உட்கார வச்சிருப்பாங்க, 5 கட்சி பேரில் 100 போட்டுருவாங்க அவங்க. அப்போ அதெல்லாம் தப்பு. ஒரு ஓட்டுனா கூட நியாயமான ஓட்டாக இருக்கணும், நியாயத்து பக்கம் நீங்கள் நிற்கணும் பூத்தில் இருக்கிறவங்கன்றத ரொம்ப, இது வந்து மைக்ரோ ப்ராப்ளம், இது நுணுக்கமான ஒரு விஷயம் பூத்துகளில் நடக்கிறது. பூத்துனாலே நமக்கு வந்து கள்ள ஓட்டு போடுறத தான் வந்து ஞாபகம் வரும். ஆமாம், நமக்கு பூத்துன்னு சொன்னால் அது ஒரு ஜனநாயக கோயில் மாதிரி. ஆனால் மற்றவங்களுக்கு பூத்துனால கள்ள ஓட்டு போடுற ஒரு இடம்னு போத் புஷி ஆனந்தும் சரி விஜயும் இந்த இதை வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அதாவது பூத் எவ்வளோ முக்கியமான விஷயம், பூத்தில் என்னெல்லாம் தில்லுமுள்ளு நடக்கும்ன்றத, அதாவது அவங்க வந்து தே ஆர் இந்த கேம், விளையாட்டில் அவங்க இருக்காங்க, போட்டியில் முழுமையாக. அதாவது என்னன்னா, எனக்கு கூட ஒரு 37 நாள் ஆச்சு விஜய் பேசி. 2வது பயங்கரமான ஊடக பிரச்சாரம். நான் வந்து பாஜக அழுத்தத்தை விட
விஜய்க்கு இருந்த ஊடக அழுத்தம் தான் ரொம்ப மோசமா இருக்குதுங்க. அதாவது ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டெல்லிக்கு 2வது வாட்டி போயிட்டு வந்தார்ல, அவர் வந்து முடிச்சாச்சு, அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார், அவர் வந்து கலைச்சிருவார், இந்த அளவுக்கு டிமாரலைஸ் பண்ணுற அளவுக்கு பேசினாங்க. அதெல்லாம் அவர் வந்து அமைதியாக தான் கடந்து போனார். பட் இன்னைக்கு அந்த விஷயத்தில் வந்து நல்லா உற்சாகப்படுத்தி அவங்க ஆட்களெல்லாம் அவரே விசில் அடித்து எல்லாம் நல்லா அதாவது அவர் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார், உற்சாகத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஊடகம் மற்றவர்கள் என்ன பொய் பிரச்சாரம் பண்ணாலும் நாம் வந்து அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நம்ம இலக்கில் ஃபோக்கஸ்டாகி நம்ம பயணம் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுதான். ஒரு 2500 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், மாநில மாவட்ட செயல் வீரர்கள்னு சொல்லி. அவங்க இந்த 2500 பேர் வந்து அவங்க தான் வந்து கமாண்டர்ஸ்ன்னு சொன்னார். இது நமக்கு ஜனநாயக யுத்தம், இது ஜனநாயகத்துக்கான போர் தேர்தல்ன்றது, நம்ம நீங்கள்லாம் அதனுடைய கமாண்டர்ஸ்ன்னு சொன்னார். அப்போ ஒரு கமாண்டர் கீழேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா 3 லட்சத்தி சில்லற பேர் நிர்வாகிகளாக போட்டிருக்கோன்றாங்க, ஒரு 68,000-70,000 பூத்துக்கும் ஃபில்அப் பண்ணியிருக்கோன்றாங்க. அப்போது அநேகமாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்து தான் நான் பார்க்குறேன். 2.25 லட்சம் ரேஷன் கார்டு அட்டைகள் இருக்குது, குடும்ப அட்டைகள். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஓட்டுன்னு இருக்குது. அதை வந்து திரும்ப திரும்ப எல்லாருமே சொன்னாங்க. அது திமுக குடும்பமாக இருக்கலாம், அல்லது அமைச்சர் குடும்பமாக இருக்கலாம், அல்லது வேறு கட்சி குடும்பமாக இருக்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் கூட ஒரு ஓட்டு எனக்கு இருக்குன்றத, தாவேக்காக்கு இருக்குதுன்றதை பேசின பல பேர் அதை சொன்னாங்க. அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கூட மோர் தென் 2 crore ஓட்ஸ். இப்போ அவங்க கட்சிக்கே 1,28,00,000 பேர் மெம்பர் இருக்கிறது தான். அவங்க அதான் அவங்க கட்சியில் மற்ற கட்சி மாதிரி கணக்கு காட்டிட முடியாது. திமுகவில் காட்டினாங்கல்ல, அந்த பூத்தில் போய் ஆளை சேர்க்கணும், ஒவ்வொரு பூத்துலேயும் 100 பேரை சேர்க்கணும்னு இவர் ஸ்டாலின் சொன்னார். அவருக்கு அவங்க கட்சிக்காரங்களை பெரிய அல்வாவெல்லாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து தாவேக்கால என்னென்னா ஆரம்பத்தில் தெளிவாக பண்ணிட்டாங்க, ஓட்டர் அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் நீங்கள் அதில் மெம்பராகவே ஆக முடியும், மெம்பராகவே சேர்க்க முடியும். ஸோ அதனால் அந்த 1,28,000 அவங்களுடைய மெம்பர்ஷிப், ஆல் ஆர் ஓட்டர்ஸ். அது இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொன்னால், அப்போ இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் அவர் பிரச்சாரத்துக்கு போலையே, அவர் அந்த தொகுதிக்கு போலையே, இவர் இந்த தொகுதிக்கு போலையே, அதெல்லாம் இல்லை. அவருக்கு ஓட்டு போடணுன்னு 2 கோடி பேர் தயாராக இருக்கிறான். எப்போ வாக்குச்சாவடி திறந்தாலும் அன்றைக்கி போய் போட்டு வந்துடுவான். அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ஒரு பெரிய கட்சி தாவேக்கா, எல்லா பூத்துலையும் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய கட்சி தாவேக்கான்றது வந்து இன்னைய அந்த செயல் வீரர்கள் கூட்டத்திலேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ப்ளஸ் அவருடைய பாணி வந்து எப்போவுமே நான் வந்து ரொம்ப டைரக்டாக யாரையும் போட்டு சொல்லவே கூடாதுங்கிறல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரா? ஏன்னா அவருடைய ஸ்பீச் எப்போ எடுத்துக்கு பார்த்துக்கிட்டாலும் சரி, எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை அவரை சுற்றி இருந்தாலும் சரி, அவர் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும், இதை மட்டுமே தான் சொல்கிறாரு. இந்தந்த கட்சிகள் இப்படி இப்படி பேசுகிறாங்க, அதையே அதாவது அது மாமூலான அரசியல் நடத்துறது அவர் பிடிக்கலைங்க அவருக்கு. அவர் வந்து யூ வாண்ட் டு ஷோ எ டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு பார்க்குறாரு. ஒரு மாமூலான அரசியல்வாதி மாதிரி என்ன இப்படி பண்ணுறாங்க, இவன் அப்படி பண்ணிட்டான், இவன் திட்டான், இது மாதிரிலாம் இந்த சில்லற வேலைகள், சிறுபிள்ளைத்தனம், அதெல்லாம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோன்னு நினைக்கிறாரு. அவர் அப்படி தான் ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறாரு. அவர் ரொம்ப கோபத்தில் ஒரு வாட்டி சொன்னது என்னன்னா, தேர்தல் நெருங்குறங்க வண்டி வண்டியாக வந்து பணத்தை கொட்டுவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் இந்த திமுக, தீய சக்தி திமுக மேலே. அதுதான் அவர் மேக்சிமமாக சொன்னதுன்னு நினைக்கிறேன் ஒரு கட்சி மேலே. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டீசென்ட் பொலிட்டிஷியன். அவர் அதையும் சொல்லியிருக்காரு, டீசென்ட் அட்டாக், டைரக்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் வந்து அவர் வளர்ந்த விதம், அவருக்கு குடும்பத்தில் தயாரான விதம், பண்பட்டது, அவர் வந்து மற்றவங்க மாதிரி நீச்சி போன்லாம் பேசிக்க மாட்டார், அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். என்னெல்லாம் பேசுகிறாங்க உதயநிதி, எடப்பாடியை, சசிகலா காலுங்கீழே பூந்து வந்தாருங்களா, தவழ்ந்த பாடின்றாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஆபாசமாக
ஒரு அருவருக்கத்தக்க அரசியலில் எதிரின்னா அவர் ஒன்றும் எதிராளி கிடையாது. கொள்கை அடிப்படையில் வேறுபட்டிருக்கிறோம். எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு நலனுக்காகத்தான் நிற்கிறாங்கன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் என்னை எதிர்க்கிறியா, நீ அடிமை, நீ திருட, நீ ஒழிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஓகே. ஸோ அந்த இதையே நம்மளும் பண்ண வேணான்னு அவர் பண்ண வேணான்றார். அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் பாருங்க, தீய சக்தி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஈவில் ஃபோர்ஸ், ஆங்கிலத்தில் ஈவில் ஃபோர்ஸ். நீ இது திமுக தீய சக்தி, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் வந்து அப்ஜெக்டிவ்லாம் யூஸ் பண்ணல. அதனால் ஒரு டீசன்ட் பாலிட்டிக்ஸுக்கு அவர் அட்டம் பண்ணுறாரு. ஆனால் நாம கேட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள் தானே கேட்டிருக்கோம். ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ், அப்யூசிவா, ஆக்வர்ட் வேர்ட்ஸ் தான் பேசியிருக்காங்க. அவரை பேசுவார். ஏங்க இந்த திமுக பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், அவங்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர்களை, எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை எல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் அந்த கட்சி திமுக அவங்கள ஏதாவது கண்டிச்சிருக்குதா, தண்டிச்சிருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ஜாய் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க மேடையில் உட்காந்துட்டு. அமைச்சர் துரைமுருகன், உதயநிதிலாம், அதாவது இது அவங்களுடைய பாணி, அவங்க தரம், அவ்வளோதான். தராதரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தரத்துக்கு விஜய் இறங்கலை இதுவரையில். 2.5 வருஷம் அவர் ரொம்ப என்ன ப்ரொவோகேஷனாக இருந்தாலும், என்ன சோதனைக்கு, என்ன அழுத்தத்துக்கு அவர் ஆளானாலும், ஈ மெயின்டைன்ட் எ டீசன்சி. பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு டீசன்சி இருக்கணும்னு நினைக்கிறாரு. ப்ளஸ் என்டிஏக்கு வந்து விஜய் போயிடுவார் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. அது வந்து நீங்கள் வந்து ஒரு நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க அப்படின்னு பல நேரங்களில் சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஒரு திமுகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சியோ விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் நரேட்டிவாக செட் பண்ணியிருந்தாலுமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட இருக்கிற கேள்வியாகவே நான் கேட்குறேன். ஒருவேளை விஜய் போயிடுவாரோன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு தாட் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும்ல, அதை பிரேக் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி நான் அந்த பக்கம் போகிறது இல்லைங்கிறதுக்காக தான் ஏடிஎம்கேயும் அட்டாக் பண்ணி பேசிட்டாரா? ப்ளஸ் நம்மளுடைய நட்பு சக்திகள் நம்ம கூட வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம தனியாகவே வின் பண்ணலாங்கிறது சொல்கிறாரு. தனியாகவும் போவோம், தனியாகவும் மக்களோட கூட்டணி வைப்போன்றாரு. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த பாஜகவோடு போயிடுவார், அந்த என்டிஏல போயிடுவார் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனதை கேட்டால் சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு வந்து எங்ககிட்ட குக்கரில் வர்ற விசிலே போதும், அந்த விசில் வேணான்னாங்க. கவனிச்சிங்களா நீங்கள்? அதாவது விஜய் வந்து அவர் வரமாட்டார்ன்றது தெளிவாயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, விஜயுடைய விசில் எங்களுக்கு வேணாம், எங்ககிட்ட இருக்கிற குக்கர்லேயே விசில் வரும், அது போதும் எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே விஜய் வந்துங்க அவருக்கு அந்த குழப்பம், தயக்கம், மயக்கம் இல்லைந்தே இல்லைங்க. தெளிவாக இருக்காரு. தலைமையை யார் ஏற்று வராங்களோ அவங்க கூட கூட்டணிங்கிறது தான் ஒரு தெளிவாகவே இருக்கு. அது மட்டும் இல்லை, திமுக என்பது அரசியல் எதிரி, பாஜக என்பது கொள்கை எதிரி. இந்த இரண்டோடும் என்றைக்குமே எனக்கு காம்ப்ரமைஸ் இல்லைன்றத அவர் இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்துருக்கிற அழுத்தங்கள், அதாவது புலனாய்வு ஏஜென்சி, சென்சார் போர்டு, வேறு யாருக்கும் இந்த அளவுக்கு அழுத்தங்கள் வந்ததே இல்லை. ஆனாலும் ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக அவர் சொன்னதை நிற்கிறார் போது, அப்போ இவர் தலைமையில் ஆட்சி அமைச்சா அது டீசெண்டான ஆட்சியாக இருக்கும், நல்ல ஆட்சியாக இருக்கும், நம்புறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ நேற்று என்ன பேசினார் தினகரன், இன்றைக்கி என்ன பல்ட்டி அடிக்கிறாரு? முந்தா நாள் எடப்பாடி தினகரனை பற்றி என்ன பேசினார், இன்றைக்கி என்ன பேசுகிறாரு? அதனால் அரசியல் கட்சியில், அரசியலில் இருக்கிறவங்க நிலை மாற்றி கொள்கிறார்கள், சந்தர்ப்பவாத ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ வேகமாக சேர்க்குறாங்க. இந்த கிளியரன்ஸ் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, கடைசி நிமிஷத்தில். அது மாதிரி இன்றைக்கி திமுகவில் யார் வந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு, யாரோ ரோட்டில் அந்த பக்கம் போனால் கூட வாப்பா வாப்பான்னு சொல்லி முதல்வர் பார்ப்பார் பொழுது. அவர் ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டருங்க. டக்குன்னு யார் வந்தாலும் உடனே நான் டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதுவே அவங்கள காட்டி கொடுக்குது. அதாவது வந்து போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தேர் டெஸ்பரேட்டு. இந்த டெஸ்பரேஷன் ஏன் வருது? இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க தானே இவ்வளோ நாளாக கதை இருந்தது இந்த 50-60 வருஷமா. இன்றைக்கி ஏன் 2 பேருமே டெஸ்பரேட் ஆகுறாங்கன்னா, புதுசாக ஒரு ஆள் உள்ளே வந்துட்டார் களத்தில். இப்போ விஜய் வந்து சீரியஸ் கண்டெண்டர் ஃபார் பவர்ன்ற மாதிரி வந்துட்டார்.
அதனால தான் இப்போ இவங்க வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. எவன் வந்தாலும் நான் பல நேர்காணலில் சொன்னது தான், செங்கோட்டையனையே திமுகவில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க தெரியுங்களா? இப்போ காலையிலே செய்தி, பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் உடைய ஃபாலோயர்ஸ் ஒருத்தராக ஒன்று தாவேக்காக்கு போகிறாங்க. இன்றைக்கி இப்போ ஜஸ்ட் நவ் பார்த்தேன், கூப்பா கிருஷ்ணன் ஒரு காலத்தில் அமைச்சராக இருந்தார், ஜெயலலிதா அமைச்சரவையில் அதிமுகவில். அவர் வந்து ஓபிஎஸ் ஃபாலோயராக இருந்தார். இப்போ அவர் வந்து தாவேக்கால இன்றைக்கு இந்த கூட்டம் நடந்த உடனே இணைஞ்சிருக்காரு. ஸோ ஓபிஎஸ் ஃபாலோயர்ஸ் இன் ஏடிஎம்கேவில் இருந்தவங்க முன்னால் ஒன்று தாவேக்காக்கு போகிறாங்க, செங்கோட்டையன், அப்புறம் ஜேசிடி பிரபாகரன் எல்லாரும். இன்னும் இல்லைன்னா மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இப்படி அங்கே போகிறாங்க, திமுகவுக்கு போகிறாங்க. இப்போ ஓபிஎஸ்சியே திமுகவில் கொண்டு போகிறதுக்கு சேகர் பாபு பேசிகிட்டு இருக்காரு. செங்கோட்டையங்கிட்டையும் அவர் பேசி தோத்தார், அது வேற விஷயம். அதனால் இவங்களுடைய நடவடிக்கைகளே இவங்க எவ்வளோ பதட்டத்தில் இருக்காங்க, விஜய் அழுத்தத்தில் இருக்கிறாருன்றத சொல்கிறவங்க எந்த ஊடகமும் திமுகவும் அதிமுகவும் பதட்டத்தில் இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்களா? அப்படி சொன்னால் தானே அது ஊடகம். நீங்கள் எல்லாரையும் சொல்லணும், விஜய்க்கு அழுத்தம் இருக்குது, விஜய் அழுத்தத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூஸாக இருக்கலாம். அதே மாதிரி இவங்க பதட்டத்தில் இருக்காங்க திமுக அதிமுகன்றதையும் சொல்லணும் இல்ல. அப்போ ஒரு சைடு செய்திகளை, அதுவும் எதிர்மறையான விஷயங்களை மூடி மறைச்சிடுறது, இல்லாத விஷயங்களை இன்னொரு சைடில் சொல்லி அதை அப்படியே பூஸ்ட் பண்ணுறதுன்றது ஊடக தர்மம் இல்லை. 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸ் உள்பட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டிசிஷன் எடுத்துட்டுறதுன்றது ஒன்று, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி. இப்போ பாருங்க, அருண்ராஜ் திருச்செங்கோடுலையா எங்கேயோ நாமக்கல்லையோ ஆல்மோஸ்ட் அவர் டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அவரை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணலே தவிர இது மாதிரி பல பேருக்கு அவங்கவுங்க தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அங்கே சென்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த பார்ட்டி வந்து ஒரு தயாரிப்பில் இல்லை, இன்னும் அதுக்கு வந்து இது இல்லை, அலையன்ஸ் அதெல்லாம் அதை பற்றிலாம் அவங்க கவலையே படல. இன்றைக்கி அதை ரொம்ப தெளிவாக சொன்னார் பாருங்க. மக்களோடு இருக்கிறோம், நம்ம மக்கள் நம்மளை நம்புகிறாங்க, அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்ம இருக்கணும், நல்லாட்சி கொடுக்கணும். இன்றைக்கி முக்கியமான ஒன்று மறந்துட்டேன், ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப ஹைலைட் பண்ணார். அது இந்த 2 கட்சிக்குமே பேராபத்து, 2 என்ன பாஜக உள்பட எல்லாருக்குமே பேராபத்து கொடுக்குற விஷயம் என்ன? ஊழல், கரப்ஷன்றதை நான் வந்து அறவே ஒழிச்சு கட்டுவேன், நானும் என் கூட இருக்கிறவங்கள கரப்ஷன் பண்ண மாட்டோம். தெளிவாக சொன்னாரா இல்லையா? அழுத்தம் திருத்தமாக சொன்னார். எனக்கு அப்படிதான் பணம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லைன்னாரு. இது மாதிரி திமுகவில் யாரோ அதிமுகலையோ பாஜகவில் யாராவது பேச முடியுமாங்க? உங்களுக்கு தெரியும், நயினார் நாகேந்திரன் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி போட்ட போது தாம்பரத்தில் அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்பட்ட 4 கோடி பணத்தை முடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரிங்க எடப்பாடியை பற்றி சொல்ல வேணாம். மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு இருக்கிற அவர் அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஊழல் பேர் வழிகள் தான். அதனால் ஊழல்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்தால் இவங்க எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. அதனால தான் அதை வந்து அவர் திரும்ப, அது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஊழலற்ற நிர்வாகம் என்பது மக்கள் ஏங்கி கிடக்கிறாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, சித்ரகுமார் நாணயமான ஆளுங்க. எப்படி சொல்கிறீங்க? பைசா வாங்கினா காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாருங்க. இப்போ நாணயம் எந்த அளவுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா? வாங்காதது நாணயம்ங்கிறது, பைசா வாங்கிறது தப்புன்றெல்லாம் போய் தாண்டி இப்போ எங்கே ஆயிடுச்சுன்னா, வாங்கின காசுக்கு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. செந்தில் பாலாஜி ஏமாத்திட்டு தானே இப்போ 2 லட்சம் 3 லட்சம் பஸ் டிரைவருக்கெல்லாம் வாங்கி இப்போ ஜெயிலுக்கு போய் இப்போ அமைச்சர் பதவி இழந்து கோர்ட்டுன்னு திரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, லஞ்சம் வாங்குவது கொடுப்பது தவறுன்னெலாம் போய் லஞ்சம் வாங்கினாலும் ஏமாத்தாமல் செஞ்சு முடிக்கிறது தான் இப்போ நாணயம்னு ஆயிடுச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் தமிழ்நாடு இருக்குதுங்க. அது திமுக ஆட்சியாக இருந்தாலும், திமுக அமைச்சர்களாக இருந்தாலும், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும், அதிமுக அமைச்சர்களாக இருந்தாலும், பாஜக இந்த மாநிலத்தில் ஆட்சி பண்ணலனாலும் ஊழலில் வந்து எந்த அளவுக்கு இந்தியா பூரா வளர்த்துருக்குதுன்னு தெரியும். எம்எல்ஏக்கள்லாம் 50 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கிறது.
ஏன் இங்கே இருக்கிற அண்ணாமலை வந்து எந்த பதவியிலையும் இல்லாத போதே 1000 கோடியை சேர்த்துட்டாருன்றாங்க அவங்க கட்சிக்காரங்கள. அப்போ ஊழலை பற்றி பேசுவதற்கோ அதை நாங்கள் தொடவே மாட்டாங்க இவங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ் மொழி எல்லாம் பேசுவாங்க. ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னா எல்லாம் சிரிப்பாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவனே சிரிப்பான். அப்போ அதுதான் வந்து எல்லா அரசியல் இன்றைக்கு இருக்கிற கட்சிகளையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. விஜயினுடைய தாவேக்கா அவர் ரொம்ப ஒன்றை சொன்னார் பாருங்க, நான் இப்படி இருக்கும்போது என்னை சுற்றி யாராவது ஊழல் பண்ணால் விட்டுருவானா அப்படின்னாரு பாருங்க. அப்போ நானும் ஊழல் பண்ண மாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன். யாராவது ஊழல் பண்ணாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன், தண்டிப்பேன், தூக்கி போட்டுருவேன். அதை வந்து தெளிவாக எந்த குழப்பமும் இல்லாமல் தயக்கம் அப்படி பூசி மொழிகி, அதெல்லாம் ஊழல் என்பது ஒரு வேர்ல்டு ஃபினாமனாங்கெல்லாம் சொல்கிறது கிடையாது. கரப்ஷன் இஸ் ஏ வேர்ல்டு ஃபினாமனான்னு சொல்கிற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், முதல்வர்கள், பிரதமர்கள்லாம் நம்ம நாட்டில் பார்த்துருக்குறோம் நம்ம. அது என்ன கரப்ஷன் நீங்கள் கரப்ஷன் இஸ் ஏ வேர்ல்டு வைடு ஃபினாமினா, உலகம் தழுவிய அளவில் இருக்க. அதெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க. நான் சொல்கிற மாதிரி தான், வாங்கிட்டு செஞ்சான்னா பாராட்டிட்டு போங்க. அதனால் இன்னைக்கு மீட்டிங்கில் அந்த பாயிண்ட்டை அவர் சொன்னார். அது வந்து இட் வில் டச் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள். நன்றி.